ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத். தாளதாமரை தளமணி வயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கமர்ந்து அசுரரைத் தகர்க்கும் தோளும் நான்குடைச் சுரிகுழல் கமலக் கண்கணிவாய் காலமேகத்தையண்ணி மத்தொன்னிலம் கதியே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்னாக இருக்கக்கூடிய திருமோகூர்னு சொல்லக்கூடியதான உத்தமமான திவதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். சுவாமி நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவதேசம், திருமங்கையாழ்வாராலே மடலிலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான திவதேசம், ஆழ்வாராலே திருமோகூர் என்று கொண்டாடப்பட்ட போதிலும் ஸ்தலபுராணத்திலே மோகன கஷேத்திரம், மோகனபுரம், மோகனபுரி என்றெல்லாம் வழங்கப்படுகின்றதான கஷேத்திரம். திருமோகூர் அப்படின்றதே எல்லோருக்கும் தெரியும்படியான ஊர் பெயராகவும் இருக்கிறது. திருமோகூர்னு சொன்னாலும் கூட காளமேக பெருமாள் சன்னதின்னு சொல்றதை விட சக்கரத்தாழ்வார் கோயில் அப்படின்னு ஜனங்களிடையே பிரசித்தி பெற்றிருக்கக்கூடியதான திவதேசம். தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக பெருமாள் மோகினி அவதாரம் கொண்டு திருப்பார்கடல்ல இருந்து கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தத்தை இந்த கஷேத்திரத்துல வந்துதான் தேவர்களுக்கு பகுத்து வழங்கினார், எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தார். அப்படின்ற காரணத்தினாலே இதற்கு மோகனாவதார கஷேத்திரம், மோகன கஷேத்திரம் அப்படின்னு எல்லாம் திருநாமங்கள்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. பெருமாள் மோகினியாக வந்த ஊரானபடியினாலே மோகினியூர், மோகியூர் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல வந்து அப்படியே மோகூர் அப்படின்னு தமிழ்ல ஆயிடுத்து. எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற காரணத்தினாலே விசேஷமா திருன்னு சேர்த்து திருமோகூர். எம்பெருமான் மோகனாவதாரம் எடுத்துக்கொண்டு வந்து சேவை சாதித்த ஊர் அப்படின்ற அர்த்தத்துல திருமோகூர் என்று திருநாமம் இந்த ஊருக்கு ஏற்பட்டது. மோகம், மோகனம் அப்படின்னா மற்றவாள் அப்படி கவர்ந்து இழுப்பது, தன்னுடைய அழகினாலே பிறரை கவர்ந்து இழுப்பதை மோகனம், மோகம் அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய பெருமாள் மட்டும் தன்னுடைய அழகினாலே நம்மளை எல்லாம் கவர்ந்து இழுப்பவர் அல்ல. இந்த திவதேசமும் கூட நம்மை கவர்ந்து இழுக்கும்படியான இயற்கை எழிலோடு கூட கூடிய திவதேசம். மிகவும் அமைதியான கிராம சூழல்ல, இயற்கையான வயல்களுக்கு நடுவே, பெரிய ஏரியினுடைய கரையிலே, நிறைய நிழல் தர மரங்கள் இருக்கக்கூடியதான சோலைக்கு நடுவே ஆச்சரியமான திவதேசமாக இந்த திருமோகூர் காட்சியளிக்கிறது. இதை பூரணமா சேவிச்சவால அவசியம் இந்த திவதேசம் மோகம் கொள்ள செய்யும், மோகிக்கும்படியாக பண்ணும். அதனால இதற்கு மோகூர்னு பேரு. பெருமாளை சேவித்தாலும் ஒரு மோகம் வரும், இந்த திவதேசத்தை சேவித்தாலும் ஒரு மோகம் வரும். அப்படி மோகத்தை ஏற்படுத்துகிற ஊராக இருக்கிறபடினாலேயும் மோகூர் அப்படின்னு இந்த திவதேசத்துக்கு திருநாமம். பெருமாள் மூலவருக்கு காளமேக பெருமாள் அப்படின்னு திருநாமம். ஆச்சரியமா பெரிய திருமணியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய பெருமாள், ரொம்ப அவசரமான பெருமாள். ஒரு திருக்கண்ணமங்கை பக்தவத்சலன் பெரும்புற கடலாட்டமா நன்னா ஒசரமா சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். பெருமாளுக்கு முன்னால அர்ச்சக சுவாமி முதலான கைங்கரியவரா நின்னாலானா ரொம்ப ஒசரமா இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு முன்ன ஒரு குழந்தை நிற்கிறது போல இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெருமாள். பெருமாளுடைய திருக்கண்கள் ரொம்ப ஆச்சரியமா சேவையாகும். ஏன்னா பெருமாளுக்கு கண்மலர் சாத்தியிருப்பா. மூலவராக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கண்மலர் சாத்தினா சாட்சாத்தா பெருமாள் நம்ம பக்கத்துல இருந்து நம்மளை அனுகிரகிப்பது போன்று, நமக்கு நேரையே பிரத்யட்சமா இருந்து பெருமாள் நம்மளை கட்டாட்சிப்பது போன்றதான ஒரு அனுபவம் ஏற்படும். அப்படி தன்னுடைய கட்டாட்ச வீக்ஷணத்தினாலே நம்மளை எல்லாம் அனுகிரகிக்கக்கூடிய எம்பெருமான் இவன். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழே வலது திருக்கரத்தாலே தன்னுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணும்படியாக வரத ஹஸ்தமாக காட்டிக்கொண்டு திருவேங்கடமுடையானை போல இடது திருக்கரத்தில் கதையை ஊன்றிக்கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். ஆஜானுபாகுவான திருமேனி, மூலவரான காளமேக பெருமாளோடு கூட
உபயநாச்சிமார்கள் ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமிதேவி நாச்சியாரும் மூலவராக எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான சேர்த்தி. உபயநாச்சிமார்களுக்கு 2 திருக்கரங்கள். ஒரு திருக்கரத்தாலே புஷ்பத்தை ஏந்திக் கொண்டு இன்னொரு திருக்கரத்தை அழகாக தொங்கவிட்டுக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடியதான திருக்கோலம். காளமேக பெருமாள் எப்போ யாருக்கு என்ன வேணாலும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கிற பெருமாள். அப்படி மற்றவாளுக்காக சதா சர்வகாலமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுக்கு சிரம பரிகாரம் எல்லாம் பண்ணி வைத்து அந்தந்த சமயத்தில் தேவையான சுசுரூஷைகள் பணிவிடைகள்லாம் பண்றதுக்காக ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் ஒருபுறம் பூமிதேவி நாச்சியாரும் போகார்ச்சைன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு எல்லா போகங்களையும் பணிவிடைகளையும் பண்ணக்கூடிய நாச்சிமார்களாக எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாள் சேவிக்கிறவால ஒரு நிமிஷம் அப்படி மயக்கும்படியான திருமேனி இவருக்கு. சாட்சாத்தா பெருமாளே விஸ்வரூபம் கொண்டு நம்ம முன்னால வந்து நிக்கிறாரோன்னு சொல்லும்படியாக முதல் முறை சேவிக்கிறவாலையும் கூட மோகிக்கும்படியான பெருமாள். அதனால திருமோகூர் பெருமாள் அப்படின்றது இவருடைய திருநாமத்திற்கு பல விதங்களிலும் பொருந்துறது. கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார் பெருமாள். காளமேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நினைத்த நேரத்தில் மழை பொழியக்கூடிய சக்தி உள்ள மேகம்னு அர்த்தம். காளம் அப்படின்னா கருப்புன்னு ஒரு அர்த்தம். அதனால காளமேகம்னா கருப்பு மேகம்னு ஒரு அர்த்தம் உண்டு. கருப்பு மேகம் இருக்கிறதே அந்த மேகம்தான் நினைத்த சமயத்துல மழை பொழியும். பொதுவா வெள்ளையாக சாம்பல் நிறத்திலே இருக்கக்கூடியதான மேகம் சமுத்திர ஜலத்தை நன்னா சாட்டு கொழுத்து போய் நிறைய ஜலசமிருத்தியோட நீர்வளத்தோட ஜலத்தை தேக்கி வச்சுருக்கு. அத்தனை ஜலம் தேங்க மேகம் கருத்து போகும். எத்தனை கருப்பா மேகம் தெரியறதோ அத்தனை ஜலத்தை சாப்பிட்டு அர்த்தம். அப்ப உடனே மழை வழ போறதுன்னு அர்த்தம். கருத்த மேகம் கார்மேகம் எப்போது வேண்டுமானாலும் மழை பொழியும். அந்த மாதிரி கருத்த மேகமாக இருக்கக்கூடிய இந்த பெருமாள் யாருக்கு எப்போது எந்த அனுகிரகம் வேண்டுமானாலும் மழை போலே பொழியக்கூடிய பெருமாள். அதனால காளமேக பெருமாள். நீருண்ட மேகம் போலே கருத்த திருமேனியோடு கூட கருணை மழையை, வரங்களை கொடுக்கக்கூடியதான மழையை, மோட்சம்னு சொல்லக்கூடிய முத்தி மழையை பொழிகின்ற, மழை பொழிவதற்கு சித்தமான காளமேகமாக இருக்கிறபடினாலே பெருமாளுக்கு காளமேக பெருமாள்னு திருநாமம். உற்சவருக்கு திருமோகூர் ஆப்தன் அப்படின்னு பேரு. சம்ஸ்கிருதத்திலே ஆப்தன் அப்படின்னா நண்பன் அர்த்தம், மித்ரன், ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல இந்த எம்பெருமானை திருமோகூர் ஆப்தன் அப்படின்னு கொண்டாடி இருக்கார். ஆப்தன்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத பதத்தை ஆழ்வார் தமிழ்ல ஆப்தன் அப்படின்னு கை கொள்றார். அதனால ஆப்த சுவாமி அப்படின்னா நமக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். ஆழ்வார் இங்கே ஆப்தன்னு சொல்லக்கூடிய ஆத்தன் எடுத்திருக்கார். அதே சுவாமி திருமங்கை ஆழ்வார் திருவள்ளூர் எம்பெருமான் வீரராகவனை மங்களாசாசனம் பண்ணின போது ஸ்தோத்த நம்பி என்ற தொண்டர் மிண்டி தொடர்ந்தழைக்கும் ஆத்த நம்பி அப்படின்றார். ஆத்த நம்பின்னா ஆப்த நம்பி, ஆப்தனான நம்பி, நமக்கு மித்திரன் போலே சிநேகிதன் போலே இருக்கக்கூடிய பெருமாள். பக்தன் பகவானிடத்துல பலவிதமான பக்திகள் பண்ணலாம். அதுல பிரதானமா நவவித பக்தின்னு சொல்றோமே, அதிலே சக்கிய பாவம்னு சொல்லக்கூடிய நமக்கு பகவானை நண்பனாக பாவிக்கக்கூடியதான பக்தியும் ஒன்று. அதுக்கு உதாரணமா கண்ணனையும் அர்ஜுனனையும் சொல்லுவார். அர்ஜுனன் கண்ணனிடத்திலே தன்னுடைய மித்திரனா சகாவா சக்கியத்தோட கூட பக்தி பண்ணினான் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி ஆத்மாவுக்கு உற்ற நண்பன் யாருன்னா இந்த திருமோகூர் காளமேக பெருமாள் தான் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அப்படி என்னைக்கும் நமக்கு நிரந்தர பந்துவாக இருக்கக்கூடிய பெருமான் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசே என்னுடைய வானால் அப்படின்னு நமக்கு எல்லா விதமான உறவுகளாகவும் இருக்கக்கூடிய பெருமாள் கேவலம் பந்து மட்டுமல்ல, மித்திரனாகவும் அவனே இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்றோம் இல்லையோ, யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் பாத்துக்கிறதுக்கு அவ இருக்கான்னு சொல்றோம். அந்த மாதிரி நமக்கு எல்லா உறவுகளா பெருமாள் ஃபேமிலியா மட்டும் இல்ல, உற்ற நண்பனா ஆப்தனாகவும் பெருமாள் இருக்கிறான் அப்படின்னு ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். இங்கே இந்த உற்சவரான திருமோகூர் ஆப்தன்
பஞ்சாயுதங்களை ஏந்தி கொண்டு ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். மேலிரண்டு திருக்கரங்களாலே சங்கசக்கரங்களை பற்றி கொண்டு மூலவரை போலவே கீழ் வலது திருக்கரம் தன்னுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணும்படியாக காட்டுவது போல தெரிந்தாலும் அது தானஹஸ்தமாக இருக்கிறது. கொஞ்சம் உத்து சேவிச்சோமானா தானம் வாங்கிக்கக்கூடியதான கை போல இருக்கும். பெருமாளுடைய இடது திருக்கரம் கதையை ஊன்றிக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் பெருமாளுக்கு இந்த சங்கு சக்கரம் கதைன்னு சொல்லக்கூடிய 3 ஆயுதங்கள் திருமேனியில எப்போதும் உண்டு. அதனால கூட நாந்தகம்னு சொல்லக்கூடியதான வாளையும் சாரங்கம்னு சொல்லக்கூடியதான வில்லையும் சேர்த்து சமர்ப்பித்து பெருமாள் பெரும்பாலும் பஞ்சாயுதங்களை ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கக்கூடியதான திருக்கோலத்தை இந்த உற்சவரிடத்திலே சேவிக்கலாம். பெருமாளுக்கு அருகே உபயநாச்சிமார்கள் அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். அவளும் மூலவராட்டமா ஒரு திருக்கரத்தாலே புஷ்பத்தை ஏந்தி கொண்டோ ஒரு திருக்கரத்தை தொங்கவிட்டுக் கொண்டோ எழுந்தருள் இருக்கக்கூடிய நாச்சிமார்கள். இந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம் ரொம்ப விலட்சணமான திருமுக மண்டலம். திருமாலிருஞ்சோலை கள்ளழகரை அப்படியே ஞாபகப்படுத்தக்கூடிய பெருமாள் இவர். பெருமாளுடைய கண்ணமெல்லாம் அப்படியே நன்னா பருத்திருக்கும். பெருமாளுடைய திருமுக மண்டலம் மட்டும் அப்படி தங்கமாட்டமா மின்னும். அப்படி தன்னுடைய ஆச்சரியமான அழகினாலே நம்மளை எல்லாம் கவரக்கூடிய பெருமாள் இந்த ஆப்தன். இவருக்கு திருமோகூர் ஆப்தன், குடமாடு கூத்தன், தயரதன் பெற்ற மரகத மணித்தடம், சுடர்கொள் சோதி, படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான் அப்படின்னு 5 திருநாமங்கள் இந்த உற்சவருக்கு. திருமோகூர் ஆத்தன்னு சொல்லக்கூடியது சுவாமி நம்மாழ்வார் கொடுத்த திருநாமம்னு சொல்றோமே, அதுபோல இந்த 5 திருநாமங்களும் நம்மாழ்வார் இந்த எம்பெருமான் விஷயமா பாடின பாசுரத்துல தாள தாமரைன்னு ஆரம்பிக்கிற பதிகத்துல எம்பெருமானுக்கு தந்த திருநாமங்கள் தான். எல்லாம் ஆழ்வார் சூட்டின பேர் தான். பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல குடமெடுத்து ஆடினானே குடக்கூத்து, அதை ஆடினவன் இந்த காலமேக பெருமாள் என்பதாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதனால குடமாடு கூத்தன்னு ஒரு திருநாமம். அதே எம்பெருமான் அதற்கு முன்னாலே ராமாவதாரம் பண்ணி தசரதனுடைய குமாரனாக எழுந்தருளிருந்தான் அப்படின்னு ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ண காரணத்தினாலே தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் அப்படின்னு ஒரு திருநாமம். சுடர் கொல் சோதி, தன்னுடைய அழகினாலே தன்னுடைய தேஜஸினாலே வந்து சேவிக்கிற ஆத்மாக்களை எல்லாம் வசீகாரம் பண்ணி அவர்கள் சரணாகதி பண்ணும்படியாக பண்ணி அந்த ஆத்ம ஜோதியை தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ளக்கூடிய பெருமாள் சுடர் கொள் சோதி. நம்முடைய ஆத்மா இருக்கிறதே அது ஒரு ஜோதி ஸ்வரூபம்னு சொல்றோமோ. ஜோதிக்கு தமிழ்ல சுடர்னு பேரு. விளக்கு நன்னா சுடர் விட்டு எரியறதுன்னா ஜோதி அப்படி பிரகாசமா எரியறதுன்னு அர்த்தம். நம்முடைய ஆத்மாவாகிற சுடர் இருக்க அதை கொள்கின்ற சோதி. நாம மட்டும்தான் ஜோதின்னு இல்ல, எம்பெருமானும் ஜோதி தான். நாம வெறும் ஜோதி, அவன் பரஞ்சோதி. ஆத்மாவுக்கெல்லாம் வசந்த ஆத்மாவா, ஆத்மாவுக்கெல்லாம் சுவாமியா, ஆத்மாவுக்கெல்லாம் நியந்தாவா நியாமகனா, ஆத்மாவுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியவனா, ஆத்மாவுக்கெல்லாம் படியலக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவனானபடினாலே பெரிய ஆத்மா பரமாத்மா. பரம ஆத்மா பெரிய ஆத்மா. அது என்ன பெரிய ஆத்மான்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன், அவளை எல்லாம் ரட்சிக்கிறவன், அவளை எல்லாம் தரிக்கிறவன், தாங்கிறவன். அதனால ஆத்மான்னு சொல்லக்கூடிய சுடர்களை சரணாகதி மூலமாக தன்னுடைய திருவடிகளுக்கு கொள்ளும் சேர்த்து கொள்ளும் சோதி பரஞ்சோதியான பரமாத்மா அப்படின்ற அர்த்தத்துல சுடர்கொள் சோதி. படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான், விசேஷமா படம் எடுத்துக்கொண்டு திருவனந்தாழ்வான் இங்கு மெத்தையாக மாறியிருக்கிறான். அதுக்கு மேல பெருமாள் திருப்பார்கடலை போலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு சயன பெருமாளும் உண்டு. அதனால படர்கொள் பாம்பனை பள்ளி கொள்வான் அப்படின்னு எம்பெருமானுக்கு ஆழ்வார் மங்களாதாசனம் பண்றார். இப்படி பல திருநாமங்கள் எம்பெருமானுக்கு உண்டு. தாயார் தனிக்கோயில் நாச்சியார். தாயாருக்கு மோகூர்வல்லி, மோகனவல்லி, மேகவல்லி, மேகலதா நாச்சியார் அப்படின்னு 4 திருநாமங்கள். பெருமாளுக்கு திருமோகூர் ஆப்தன்னு பேரு. அந்த மோகூர் பெருமாளுடைய கொடி போன்று வளைந்து நெளிந்திருக்கக்கூடிய அழகியான மனைவியானபடினாலே மோகூர்வல்லி அப்படின்னு திருநாமம்.
மோகனவல்லி அப்படின்னா தன்னுடைய அழகாலே எம்பெருமானை மயக்கக்கூடிய கொடி போன்ற அழகி. மேகவல்லின்ற திருநாமம் எதனாலே? பெருமாளுக்கு காளமேகம்னு பேரு. மேகத்தினுடைய மனைவியும் ஒரு மேகமாகத்தானே இருக்க முடியும். மழை வரத்துக்கு முன்னால மேகத்தை பார்த்தா எத்தனை பேருக்கு மனசுக்கு அப்படி சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு. கிளைமேட் அப்படி சில்லுன்னு இருக்கு. ஆகாசத்தை பார்த்தா மேகம் எல்லாம் கருத்து போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா மழை பொழிய போறதுன்னு எத்தனை சந்தோஷம் ஹிருதயங்கமமா இருக்கு பாக்குறச்சே நமக்கு. அந்த மாதிரி மழைக்கால மேகம் போலே குளிர்ச்சியோடு கூட சேவை சாதிக்கிறானே பெருமாள், அவனுடைய கண்ணுக்கும் மனசுக்கும் குளிர்ச்சி ஏற்படுத்தும்படியா கருத்த மேகம் போன்ற அழகியாம் இந்த தாயார். அதனால மேகவல்லி, காலமேகத்தினுடைய மனைவியான மேகவல்லின்னு ஒரு திருநாமம். மேக லதா அப்படின்றதும் மேகவல்லின்றதும் ஒண்ணுதான். லதா அப்படின்னாலும் வள்ளி அப்படின்னாலும் கொடி அப்படின்னு தான் அர்த்தம். தமிழ்ல மேகவல்லின்னு சொல்றது போல சம்ஸ்கிருதத்திலே மேகலதா அப்படின்னு சொல்றோம். இவள் தனிக்கோயில் நாச்சியார், ரொம்ப வரப்பிரசாதியான தாயார், படித்தாண்டா பத்தினி. தாயாருக்கு வெளிப்புறப்பாடெல்லாம் கிடையாது. பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானத்திற்கு கேதக விமானம் அல்லது சதுர்முக விமானம்னு பேரு. சதுர்முகன் அப்படின்னு இங்க பிரம்மாவை குறிக்கல, 4 பக்கங்களும் முகம் கொண்ட விமானம், அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய விமானம்னு அர்த்தம். விமானத்தினுடைய உச்சியை பார்த்தோமானா ஒரு டோம் ஷேப்ல ஆனந்த நிலைய விமானத்தை போலதான் இருக்கும், ரவுண்டா தான் இருக்கும், ஹெமிஸ்பியரா தான் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்களான்னா 4 பக்கமும் ஒரு ஸ்கொயர் போல அப்படி ட்ரெபீசியம் போல அப்படி கிராஜுவலா இன்க்ளைண்டா வந்துட்டு இருக்கும் அந்த விமானத்தினுடைய அமைப்பு பாத்தீங்களான்னா. அப்படி 4 புறமும் முகம் கொண்ட விமானமானபடியினாலே சதுர்முக விமானம் அப்படின்னு பேரு. கேதக விமானம் அப்படின்னு ஒரு பேரு. கேதகம் அப்படின்னா தாழம்பூ. தாழம்பூ பார்த்தோம்னா கீழே அப்படி வந்து பருத்து இருக்கும், அது அப்படி மேல போறச்ச குவிஞ்சு அப்படி கடைசியில வரைச்ச அப்படி நுனி போல வந்துடுறது பாருங்க. கீழே இருந்து அகலமா போயிட்டே இருந்து குறுகிண்டே போய் கடைசியில ஒண்ணும் இல்லாம ஒரு நுனி போல வருது. ஒரு தாமரை இதழ் போல, ஒரு தாழை மடல் போல. அந்த மாதிரி இந்த விமானமும் கீழே பாத்தீங்களான்னா அகலமா இருக்கும், அப்படி மேல போக போக குறுகிண்டே போய் கடைசியில ரொம்ப குறுகலா அமைஞ்சிடும். அதனால தாழம்பூ வடிவத்தில் இருக்கக்கூடிய விமானமானபடினாலே கேதக விமானம் ஒரு பேரு இருக்கு. தீர்த்தம் க்ஷீராப்தி புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் தீர்த்தம். கோவிலுக்கு வடக்கு பக்கத்துல கோவில் மதில் சுவருக்கு வெளியிலே இருக்கக்கூடிய உத்தமமான தீர்த்தம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வரணுன்றதுக்காக திருப்பார்கடலை கடைந்த போது அதுல இருந்து ஒரு துளி அமிர்தம் இந்த க்ஷேத்திரத்துல விழுந்துதான். அந்த அமிர்தத்தை வீணாக்க வேண்டான்றதுக்காக தேவர்கள் இங்க வந்து ஒரு குளத்தை வெட்டி அந்த அமிர்தத்தை தீர்த்தமாக மாற்றி இந்த குளத்திலே விட்டா. அதனால இதற்கு திருப்பார்கடல் தீர்த்தம், க்ஷீராப்தி தீர்த்தம். அமிர்தம் எங்க இருந்து வந்தது? திருப்பார்கடல்ல இருந்து வந்தது. திருப்பார்கடல்ல இருந்து வந்த அமுதம் இங்கு குளமாக சேவை சாதிக்கிறபடியினாலே அதற்கு திருப்பார்கடல் தீர்த்தம் அப்படின்னு பேரு. அதனுடைய கரையிலே எம்பெருமான் திருப்பார்கடல்ல சயனிச்சுருக்கிறது போலவே சயனிக்க வேணும்னு தேவர்கள் எல்லாம் பிரார்த்திச்சுட்டா. சரின்னு பெருமாள் வந்து இங்கு பள்ளி கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறான். எப்பேற்பட்ட சயனம் அப்படின்னா திருப்பார்கடல்ல சயனிச்சுருக்கிறது போல சயனம், க்ஷீராப்தி சயனம். அதனால இந்த எம்பெருமானுக்கு பள்ளி கொண்ட பெருமாள் பார்க்கடல் நாதன் அப்படின்னு திருநாமம். இந்த புஷ்கரணி கோவிலுக்கு பக்கத்துல இருந்தாலும் கூட, பெருமாள் கோவிலுக்கு உள்ள இருந்தாலும் கூட, புஷ்கரணி கரையிலே திருப்பார்கடல் நாதனா பெருமாள் சயனிச்சுருக்கார் அப்படின்னு தான் புராணம் வர்ணிக்கிறது. பெருமாள் சயனிச்சுருக்கிற ஆதிசேஷன் திருவணம் தாழ்வானுக்கு தங்க கவச்சம் சாத்தியிருக்கா. அது சேவிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இங்க இந்த புஷ்கரணியில இந்த திருப்பார்கடல் தீர்த்தத்தில வருஷா வருஷம் தெப்போத்சவம் ரொம்ப விமர்சையா நடக்கும். அப்படின்னு இந்த க்ஷீராப்தி தீர்த்தத்தினுடைய மகிமையை மத்ஸ்ய புராணம் கொண்டாடுறது. இந்த தீர்த்தத்துக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த தீர்த்தத்திலே தேவர்கள் எல்லாம் தீர்த்தமாடி தபஸ் பண்ணி பெருமாளை சேவிச்சிருக்காங்க. அது ஒரு விசேஷம். இன்னொன்னும் சாட்சாத் திருப்பார்கடல் சம்பந்தப்பட்ட தீர்த்தம் அப்படின்றது இன்னொரு விசேஷம். 3வது திருப்பார்கடலை போல பெருமாள் சயனிச்சுருக்கார் அப்படின்றது ஒரு விசேஷம். இப்படி பல விசேஷங்கள் கொண்ட தீர்த்தம் இது.
என்னைக்கும் வற்றாமல் தீர்த்தம் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். தீர்த்தத்துல நிறைய சமிருத்தியா தாமரைகள் அப்படி பூத்திருக்கும். அது எந்த தீர்த்தமா இருந்தாலும் சரி, தாமரை பூத்திருக்குன்னா தாராளமா தீர்த்தமாடலாம்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் பெருமாள் கோவில் புஷ்கரணி தவிர வேற எங்கும் தீர்த்தமாடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு. தேவதாந்திர தீர்த்தத்துல எல்லாம் தீர்த்தமாடக்கூடாதுன்னு. வேற வழி இல்ல, நமக்கு பெருமாள் சன்னதி தீர்த்தமே இல்ல, ஒரு வற்றாத ஜீவநதி ஓடல, கிணறு இல்ல, மூழ்கி தீர்த்தமாடும்படியான ஒரு அமைப்பு எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா வேற வழியே இல்ல சுவாமி, இந்த ஊர்ல தேவதாந்திர குளம் தான் இருக்கு, வேற ஏதோ தேவத்தனுடைய கோயில் குளம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு கண்டிஷன். ஒண்ணு, குளம் கோவிலுக்கு உள்ள இல்லாம கோவிலுக்கு வெளியே இருக்கணும். கோவிலுக்கு உள்ள இருக்கிற குளத்துல போய் தீர்த்தம் ஆடுறதுக்கு இல்ல. முதல் கண்டிஷன் ஓகே, கோவிலுக்கு வெளியில ஒரு குளம் இருக்கு, அது தேவதாந்திர குளம், அதுல தீர்த்தம் ஆடலாமா கூடாதா அப்படின்னா, அங்கு தாமரை பூத்திருந்தால், தாமரையினுடைய சம்பந்தம் அந்த தீர்த்தத்துக்கு இருந்தால் அது எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம், அதனால தேவதாந்திர ஸ்பர்ஷம் நமக்கு ஏற்படாது, அதுல தீர்த்தம் ஆடலாம்னு நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய நிர்ணயம். நிறைய மகான்கள் அந்த மாதிரி தீர்த்தம் ஆடி இருக்கா. இது பெருமாளுடைய புஷ்கரணியாகவே இருந்தாலும் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த புஷ்கரணி என்று காட்டக்கூடிய ரீதியிலே நிறைய தாமரைகள் எப்போதும் பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய ஆச்சரியமான சேவை சேவிக்கிற செய்ய மனசு அப்படி லேசாக்கிடும். இது பிரதானமான தீர்த்தம் இங்கே. அதோடு கூட பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் உண்டு இங்கே. பிரம்மாவாலே ஏற்படுத்தப்பட்டதான தீர்த்தம், அதை ஸ்தலபுராணத்துல பார்ப்போம். அந்த பிரம்ம தீர்த்தத்துக்கு தெற்கிலே பாபநாச தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு, வடக்கே ஸ்வர்கத்வாரா தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு, மேற்கே நரகாசுர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு, கிழக்கே பரமன் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம் உண்டு. இப்படி பிரம்ம தீர்த்தத்துக்கு 4 பக்கத்திலையும் 4 தீர்த்தங்கள் உண்டு அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இந்த எல்லா தீர்த்தங்களும் திருப்பார்கடல் தீர்த்தத்துல கலக்கிறதாவும் ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. அதனால திருப்பார்கடல் தீர்த்தத்துல தீர்த்தமாடினாலே எல்லா தீர்த்தத்துல தீர்த்தமாடின பலனும் கிடைக்கும். அதோடு கூட இந்த ஊர் இயற்கை எழிலோடு கூட பச்சை பசேல்னு இருக்குன்னு சொல்றோமே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெரிய ஏரி இருக்கு இங்க. அந்த ஏரியினுடைய ஜலம் தான் இந்த ஊரினுடைய வளத்துக்கு சமிருத்திக்கு காரணம். அந்த ஏரிய சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். ஏரிக்கு என்ன பேர் அப்படின்னா தாளதாமரைன்னு பேரு. தாளதாமரை, தாளதாமரை தடம் அப்படின்னு பேரு ஏரிக்கு. சுவாமி நம்மாழ்வார் திருவாயாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட காரணத்தினாலே ஒரு நாளும் ஜலம் குறையாமல் விசேஷமா நீர் நிறைந்திருக்கக்கூடியதான உத்தமமான ஏரி. இந்த ஏரியிலிருந்து வர ஜலம் தான் இந்த ஊருக்கு வாட்டர் சப்ளை. அந்த அளவுக்கு விசேஷமா எல்லா மரம் செடி கொடிகளுக்கும் நீர் வார்க்கக்கூடியதான உத்தமமான ஏரி. ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினபடியினால ஒரு நாளும் பொய்க்காது இது. இந்த தாளதாமரைன்னு சொல்லக்கூடிய ஏரியில் இருக்கக்கூடிய ஜலத்தை சாட்டு தான் திருமோகூர்ல இருக்கக்கூடிய வயல்கள்லாம் அப்படியே நன்னா பச்சை பசேல்னு செழுமையா வளர்ந்திருக்கிறது அப்படின்னு ஆழ்வார் முதல் பாட்டிலேயே தெரிவிக்கிறார். தாளதாமரை தடம் மணிவயல் திருமோகூர் அப்படின்னு சாதிக்கிறார். வயல் அப்படின்னா கழனி, மணி வயல் அப்படின்னா முத்துக்கள் போலே ரத்தனங்கள் போலே அரிசிகள் விளையக்கூடியதான வயல். அப்படின்னா என்ன, ரத்தனம்னா பெருசா இருக்கும், அரிசி ரொம்ப சிறுசான்னா இருக்கும். நல்லா சமிருத்தியான ஜலத்தை சாட்டு அரிசிலாம் ரத்தனம் போல பருத்து போய் ரத்தனம் போல விலை மதிப்பில்லாததாய் ரத்தனம் போல ரொம்ப சிரேஷ்டமானதா இருக்கக்கூடிய வயல்களை உடைய திருமோகூர். அது என்ன திருமோகூர் வயலுக்கு மட்டும் அப்படி ஒரு ஏற்றம்னா, அங்க இருக்கக்கூடிய தாளதாமரை ஏரியினுடைய நீர்வளம் அந்த மாதிரி. தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர். தாளதாமரை ஏரியினுடைய இரு கரைகளிலும் மணி போலே கொழுத்து வளர்ந்திருக்கக்கூடிய அரிசிகளை உடைய வயல்வெளிகளை உடைய திருமோகூர்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனம் உண்டு. அதனால என்னைக்கும் இந்த தாளதாமரை வற்றுவதே கிடையாது. ஆழ்வார் வாக்கால பாடப்பட்டபடியினாலே இதுவும் ஒரு தீர்த்தம். பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம்னா, பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷம், ருத்ரனுக்கு பிரத்யக்ஷம், இந்திரன் முதலான 33 கோடி தேவர்களுக்கும் பிரத்யக்ஷம், புலஸ்திய மகரிஷிக்கும் பிரத்யக்ஷம். ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தினாலே எம்பெருமானுக்கு திருவாராதன உற்சவங்கள்லாம் நடக்கிறது. மங்களாசாசனம்
சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே ஒரு பதிகத்தினாலே 11 பாசுரங்களாலே இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பெருமாள் அப்படின்னாவே ஒரு தனி விசேஷம் உண்டு. அதுவும் இந்த எம்பெருமானை கடைசி காலத்துல ஆழ்வார் ஸ்ரீவைகுண்டம் போற சமயத்துல அனுபவிச்சு பாடியிருக்கார். அதனால இன்னும் விசேஷமான பெருமாள் இவர். இவர் திருமாலிருஞ்சோலை அழகர், திருப்பேர் நகர் அப்பக்குடத்தான், இவெல்லாம் ஆழ்வாருடைய கடைசி காலத்துல ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள்கள். அதனால அவளிடத்துல ஆழ்வாருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஈடுபாடு. அதுலயும் இவரை வழித்துணை பெருமாள் ஆப்தன்னு கொண்டாடுறார். நான் இங்க இருந்து ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் தனியாவே போனோமே, துணைக்கு எனக்கு யார் வருவான்னா நண்பு நாட்டமா இந்த பெருமாள் வருவார், அவரோட பேசிண்டே போயிடுவேன் நான். திருமோகூர் ஆத்தன், என்னுடைய திருமோகூர் ஃப்ரெண்டு என்னோட வழிக்கு வந்து என்னை வைகுண்டத்தில் அழிச்சுட்டு போய் விடுவான் எம்பெருமான் ஆழ்வாருடைய அனுபவம். அதெல்லாம் பின்னால் அனுபவிக்க போறோம். சுவாமி திருமங்கை ஆழ்வாராலே சிறிய திருமடல்ல ஒரு வரியினாலே திருமோகூர்னு சொல்லக்கூடிய வார்த்தை இடம்பெற்றிருக்கிறபடினால அவருடைய மங்களாசாசனமும் இந்த விதேசத்துக்கு உண்டு. சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர் அப்படின்னு திருமோகூர்னு சொல்றார் ஆழ்வார். இதை ஒரு பாசுரமா எடுத்துட்டோமானா மொத்தம் 12 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான திவ்யதேசம். இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, நம்முடைய பரமாச்சாரியரான சுவாமி ஆளவந்தார் இருக்காரு, அவருடைய சிஷ்யர்கள்ல திருமோகூர் அப்பன், திருமோகூர் நின்றார் அப்படின்னு 2 சுவாமிகள். அந்த 2 சுவாமிகளும் இந்த ஊர்ல அவதாரம் பண்ணினவா, இந்த ஊரை சேர்ந்தவா. அப்படி ஆளவந்தாருடைய பிரதான சிஷ்யர்களினுடைய அவதாரத்தினாலே மேலும் ஒரு சிறப்பை பெற்றதான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். ஸ்தல புராணம்னு பார்த்தால் பிரம்மாண்ட புராணத்திலும் மத்ஸ்ய புராணத்திலும் சொல்லப்பட்டதான ஸ்தல புராணம். மார்க்கண்டேய மகரிஷிய நாரதர் கேட்கிறார், திவ்யதேசங்கள்ல மிக உயர்ந்த திவ்யதேசம் எது, அதை பத்தி எனக்கு சாதிக்கணும் அப்படின்னு கேட்டபோது மார்க்கண்டேயர் திவ்யதேசங்கள்ல வசந்த திவ்யதேசம் திருமோகூர்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம் தான், அதனுடைய பெருமைகளை சொல்லிண்டே வரேன்னு ஆரம்பித்து உபதேசம் பண்ணும்படியாக இருக்கிறது இந்த ஸ்தல புராணம். பிரம்மாண்ட புராணம் இந்த திருமோகூர் க்ஷேத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு இந்த இடத்தை குறிப்பிடுறது. மோகன க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான இந்த திவ்யதேசம் பாண்டிய தேசத்திலே, அதாவது பாண்டியர்களாலே ராஜ்யம் பண்ணப்பட்ட மதுரையை தலைநகரமாக உடைய பாண்டிய தேசத்திலே, அதாவது மதுரையிலே விருஷபகிரிக்கு தென் திசையில், விருஷபகிரி அப்படின்னா திருமாலிருஞ்சோலை மலை, அழகர் மலைன்னு அர்த்தம். அழகர் எழுந்தருள் இருக்கக்கூடிய நூபரகங்கா தீர்த்தம் பிரவகிக்கக்கூடிய அழகர் திருமலை இருக்கிறதே, திருமாலிருஞ்சோலை மலை, அந்த மலைக்கு தெற்கு திசையிலே சுமார் 1 யோஜனை தூரத்தில் ஹஸ்திகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்வதம் உண்டு. ஹஸ்திகிரின்னா யானைமலைன்னு அர்த்தம். இன்னைக்கும் இந்த ஊருக்கு யானைமலை, ஆனைமலைன்னு தான் சொல்றா. நாம அப்படி மதுரை பைபாஸ்ல வரச்சேயே ஒரு யானை பெருசா அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு ஒரு பெரிய யானை படுத்துன்னு இருக்கிறப்பல ஒரு மலை தெரியும். யானை படுத்துன்னு இருக்கிறாப்பல மலை தெரியறது பாருங்க, அதனால அதுக்கு யானைமலை ஹஸ்திகிரின்னு பேரு. அந்த யானை மலைக்கு சற்று தென்கிழக்கே பிரம்ம தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் உண்டு. பிரம்மாவினாலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம்னு பார்த்தோமே அந்த தீர்த்தம். ஒரு காலத்திலே இந்த க்ஷேத்திரத்திலே பிரம்மா தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கணும்னு வந்தான். அப்போது அவன் தீர்த்தமாடி அனுஷ்டானம் பண்றதுக்காகவும் பெருமாள் திருவாராதனத்துக்காகவும் தன்னுடைய கையாலே ஒரு தடாகத்தை வெட்டி ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தினான். அப்படி பிரம்மாவாலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் தான் பிரம்ம தீர்த்தம். அந்த பிரம்ம தீர்த்தம் இருக்கே, அந்த பிரம்ம தீர்த்தத்தை சூழ்ந்து உள்ள இடம், பிரம்ம தீர்த்தத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு உத்துங்கவனம்னு பேரு. உத்துங்க வனம்னா என்ன அப்படின்னா மிக உசந்த வனம், ரொம்ப சிரேஷ்டமான வனம், அதி உன்னதமான வனம்னு அர்த்தம். பெரிய மகான்கள் எல்லாம் தபஸ் பண்ணக்கூடிய, தேவர்கள் எல்லாம் தபஸ் பண்ணக்கூடிய, உத்தமமான பிராமணால் எல்லாம் யாகம் பண்ணின, நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய, சதா வேத கோஷம் பகவன் நாம சப்தங்கள் எல்லாம் கேட்கக்கூடியதான வசந்த வனம், பாவம் கலக்காத பவித்திரமான பூமின்னு அர்த்தம். அந்த உத்துங்க வனத்திலே பிரம்ம தீர்த்தத்துக்கு அருகிலே இருக்கக்கூடியதுதான் திருமோகூர்னு சொல்லக்கூடியதான மோகன கஷேத்திரம் அப்படின்னு இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையை திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடியதான ஒரு திவ்யதேசம், கிட்டத்தட்ட திருமலைக்கு சமானமான கஷேத்திரம் அது.
அதனுடைய சம்பந்தத்தையும், ஆனைமலையிலே பெருமாள் நிருசிம்மனா நரசிங்கவள்ளி தாயாரோட கூட எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். அந்த க்ஷேத்திரத்துக்கும் புராணம் எல்லாம் உண்டு. அப்படி புராண பிரசித்தமான திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், ஒரு மலை, ஆனைமலைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு மலை, இந்த ரெண்டு மலையையும் ஒப்பிட்டு அதை சம்பந்தப்படுத்தி சொல்றபடினாலே இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை புரிந்து கொள்ள வேணும். இங்க இருக்கிற பெருமாளுக்கு என்ன திருநாமம்? கால மேகம்னு திருநாமம். மேகம் எங்க உலாத்தின் இருக்கோம்? மலை மேலதான் உலாத்தின் இருக்கோம். இந்த பெருமாளை சேவிச்சா அப்படியே கழுத்தை தூக்கி நிமிந்து ஆன்னு பார்க்கணும் பெருமாளை. ஏன்னா அத்தனை உசரம் பெருமாள். மேகம் எப்படி இருக்கு சுவாமி? நம்ம பக்கத்துலயே இருக்கோம். மேகம்னா உசரத்துல தானே இருக்கு. மேகத்தை பாக்குறச்சா அண்ணாந்து தானே பாக்குறோம். அந்த மாதிரி இந்த காலமேகத்தை சேவிக்கிறச்சையும் அண்ணாந்து பார்த்து தான் சேவிக்கணும். எதுக்கு காலமேகம் இத்தனை உசரமா இருக்குன்னா, மலை மேல அப்படி தாவி உட்கார வேண்டாமா? மலை மேல அப்படி தாவி நடமாட வேண்டாமா? மலை மேல அப்படி பாஸ் பண்ண வேண்டாமா? பிரதட்சணமா வலம் வர வேண்டாமா? பெரும்பாலும் மேகங்கள் எங்க இருக்கும்? மலை மேலே தவழ்ந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி இந்த யானை மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை, திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு மலை, ரெண்டு மலை மீதும் தவழக்கூடியதான மேகம் இந்த காலமேகம் அப்படின்னு எம்பெருமானுக்கும் இந்த ரெண்டு பர்வதங்களுக்கும் இடையே இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை திவ்யதேசத்தினுடைய மகாத்மியம் பிரம்மாண்ட புராணத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறது. இப்படி ஆச்சரியமான இந்த திவ்யதேசத்தினுடைய வைபவம் மத்ஸ்ய புராணத்திலும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாளைக்கு அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீராத்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.